உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இப்போ உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கட்டளை மாரியம்மன் கோவில் போக போகிறோம். எல்லா நாளும் அலோடு கிடையாது, குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து கோயில் அலோடு உண்டு. எப்படி இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து சின்னார் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கேன். நான் பக்கத்தில் தான் செக் போஸ்ட்டு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். கூட்டம்லாம் இல்லை. நான் ஒரு ஆள் தான் இப்போதைக்கு வந்திருக்கேன். இனிமேல் தான் வருவாங்களாம். நான் கூட்டம் இருக்குதுன்னு நினச்சி சரி பஸ்லலாம் சீட்லாம் கிடைக்காது, அடித்து பிடிச்சி போகணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஆனால் வந்து பார்த்தா நான் தான் ஃபஸ்ட் ஆளாக வந்திருக்கேன். ஸோ போக போக டீப் ஃபாரஸ்ட்டுங்க. ட்ரை சீசனாக இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் பசுமையாக இருந்திருக்கும். எங்கள் ஊர்லலாம் மயில் கலரில் இருக்கும், நல்லா கலராக தோகை இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மயில் கலராகவே இல்லைங்க. காட்டில் இருக்கிறதுங்களாம் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த சப்பாத்தி களியெல்லாம் எங்கள் ஊரில் சின்ன வயசில் குட்டி சைஸில் பார்த்தேன். ஆனால் இங்கே எல்லாமே பெரிய சைஸில் இருக்குது. கோயிலுக்கு போகலாங்க. என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா எதாவது சுற்றி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஜீப்லாம் இன்னும் வரல, ஆளுங்களும் வரல, கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சப்பாத்தி கடையில் நிறைய பேரை எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகி படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எழுதி வச்சுருக்கானுங்க பசங்க. செம்ம சார்புங்க முள். எனக்கு முன்னாடி இருக்க இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உள்ளெல்லாம் போகலாமா என்னன்னு தெரியல. ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தாலும் சத்தம் போடுவாங்க. அனிமல்ஸ் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். போர் அடிக்குது சரின்ட்டு உள்ளே அப்படியே போனேன். அதாவது ரொம்ப தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ள. ஓகே, இது ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களோட குவார்ட்டர்ஸோ என்னதோ தெரியல. சரி இதுக்கப்புறம் போக வேண்டாம், ஜஸ்ட் லொக்கேஷன் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு ஒரு 10-15 வீடை பார்த்துங்க. அது அந்த மேட்டில் நின்று பார்க்கும்போது அங்கே இருக்க வீடுங்கள்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். நல்ல வியூ பண்ணிருக்காங்க.
அப்படி இப்படி கஷ்டப்பட்டு போய் ரெடி பண்ணிட்டே வந்துட்டீமா. இல்லை, எனக்கு முன்னாடியும் சரி என்னை சுற்றிலும் சரி அற்புதமான பிளேஸ் லொக்கேஷன். நான் இன்னும் குளிக்கலை, குளித்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா உள்ளவே நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ போகிற இடம்லாம் பார்த்தோன்னாக்கா அற்புதமாக இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே சுத்தமான தண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை தான் ஹோட்டல்லலாம் குடிக்க யூஸ் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க. ஆனால் தண்ணி வந்து கலர் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குது. அது என்ன காரணம் தெரியல. ஒருவேளை மண்ணோட கலர் அப்படிங்கிறனால அந்த தண்ணி கருப்பாக தெரியுதா நாங்கிறதுன்னு தெரியல. தண்ணி ஏதோ தேங்கின மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் தண்ணி அங்கே பாருங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. தண்ணி ஃப்ளோலாம் இருக்குதுங்க. அது பள்ளங்கிறனால அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கூட உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே உள்ளவங்க சமைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு எதாவது தேவைப்படும்ல, இட்லி மாவு எல்லாமே, அதெல்லாம் ஆன் தி ஸ்பாட்டு தான். இங்கே பாருங்கள் லொக்கேஷன் இப்படி இருக்கா, அப்படியே இங்கே எல்லாமே சமையலுக்கு தேவையானது எல்லாமே இங்கே அரைச்சிக்கிறாங்க. இட்லி மாவு, தோசை மாவு, வேறு ஏதாவது தேங்காய் துவையில் அந்த மாதிரி அரைக்கணும்னா இங்கே அரைச்சிக்கிறாங்க. ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. மக்கள் எல்லாருமே சாமி கும்பிட மட்டும்தான் வராங்களாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஒரு வீக்கெண்டுலேயோ இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு நாள்லேயோ அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குல்ல, இதுவும் ஒன்றும் போர் வாட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஆற்று தண்ணியிலே எங்கேயோ ஒரு இடத்துல மோட்ரு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இங்கே தூரத்தில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு குடும்பங்கள் இருக்குது. ஒரு 30-40 குடும்பங்கள் இருக்குது, பழங்குடியின மக்கள். அவங்களுக்கு இந்த தண்ணியை போகுது. இப்போது அந்த தண்ணியை தான் நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க போகிறேன்.
எங்கே குளிக்கலாம்னு இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்னா பார்க்குற இடம் எல்லாமே அழகாக இருக்குது. இங்கே குளிக்கலாமா அங்கே குளிக்கலாமா அப்படிங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன். நீங்களே பாருங்கள், எந்த இடத்துல குளிக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். எல்லா இடமுமே அழகாக இருக்குது. பாறையே முதல்ல அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அண்ணன் போகிறார்ல, அவர் சொன்னார் இங்கே எனக்கு குளிக்காதீங்க தம்பி, ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த இடம் தான் இது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் தேடி போவோம். ஐயோ, அதாவது மார்ச் மாதமாக இருக்குது, ட்ரை சீசனாக இருக்குது, தண்ணியெல்லாம் இருக்குமா அப்படின்லாம் நினச்சேங்க. எப்படிங்க தண்ணி இல்லாமல் போவாங்க? பாருங்கள், மலையோட ஹைட்டை பாருங்கள். மூணாறு, கொடைக்கானல், பழனி மலை தொடர்ச்சி தான் இது எல்லாமே. ஸோ அந்த மலை நம்ம பார்த்துட்டு இருக்கிற மலை வந்து கேரளா சைடு. கேரளானா சொல்லவே தேவையில்லையே, தண்ணி எப்போவுமே வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, நம்ம இடத்த முதல்ல சூஸ் பண்ணணும். இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மண் தரெல்லாம் தெரியுது. இந்த இடம் ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, குட்டி ஃபால்ஸ் மாதிரி, அங்கேனையும் குளிக்கலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இடம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா ஜாக்கிரதையாக குளிங்க, வேறு ஒன்றும் இல்லை. வழுக்கும் நிறைய இடத்துல. பாருங்கள், நம்ம அவங்க அனுமதித்த போர்டு ஒன்று போட்டிருக்காங்க, இந்த இடத்த அங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு. பட் அதை தாண்டி நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். ஃபாரஸ்ட்டு வாட்ச் டவர். இங்கேருந்து தான் ஏதாவது வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா டக்குன்னு இமீடியட்டாக வந்து காப்பாற்றுறதுக்கு இங்கே அவங்களுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் அது கேரளா சைடா தமிழ்நாடு சைடாங்கிறது நமக்கு தெரியல. கைஸ், தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது கைஸ். உடம்பும் கூலிங்காக தான் இருக்குது, வெயிலும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்கலாமான்னு ஒரு ஐடியா. பாருங்கள், இது பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிற இந்த டாகு. நான் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னை விட்டு போகவும் மாட்டேங்குது. நான் எதுவும் கொண்டுட்டும் வரல வேறு. இயற்கையாக அமைஞ்ச ஒரு பொந்தில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க, சாப்பாடு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மக்கும் பொருள் தான். அப்படி இருந்தாலும் குளித்து முடித்தாச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கணும் போல தான் இருக்குது ஆசையாக. ஆனால் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுனால கொஞ்சம் இந்த ட்ரிப்பை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருந்துச்சுங்க, அதுவே இல்லாத மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. அப்போ இதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக உண்மையோ? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உண்மை தான் போல்.
சரி மக்களே, இது வந்து கட்டளை மாரியம்மன் கோவில், இந்த இடத்துக்கு பேர். சரியா? மூணாறு போகிற ரூட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த கோவில். உடுமலையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்லேயே இந்த இடம் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். செக் போஸ்ட்டில் தாண்டி நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர முடியாது. 40 ரூபா கொடுத்து கவர்மெண்டோட அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு ஜீப் மாதிரி. ஸோ அதில் தான் நீங்கள் வரணும். ஏன்னா இடையில ஏதாவது யானைக்கிட்ட நிற்கும், நம்மளால் அதை கவர் பண்ண முடியாது. அதனால் அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க யானைகள்லாம் வந்துச்சுனாக்க. ஸோ அதனால தான் நம்ம அவங்கள்ட்ட காசை கொடுத்து அவங்களோட ஜீப்பில் வரோம். இங்கே குளிக்கிறதுக்கு நிறையா ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. சரியா? இடத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஐயோ அங்கே பசங்க குளிக்கிறாங்க, அங்கே லேடிஸ் குளிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் வேலையே கிடையாது. நிறையா இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு. வந்து நம்மளை மாதிரி வெளியேருந்து உள்ளே வராங்கள்ல, இந்த காட்டை சுற்றி பார்க்க, இல்லை சாமியை பார்க்க, அதை நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அமிர்தம்னா அமிர்தம், அப்படி ஒரு அமிர்தம் இவங்க செய்கிற சாப்பாடெல்லாம். குறிப்பாக ராஜம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் சாப்பிட்டாங்க இட்லி. என்னங்க பெரிய சங்கீதாஸு, சரவண பவன், ஆனந்த பவன், அடையார் ஆனந்த பவன் வேஸ்ட்டுங்க. வந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி இட்லினா இட்லி மாதிரி இருக்குது, சட்னினா சட்னி மாதிரி இருக்குது. தேங்காய் சட்னியில் ஒரு ஸ்மெல்லு ஒன்று இருக்கும் தெரியுமா? ஸ்மெல்லு, அதோட டேஸ்ட்டு, டெக்ஸ்சரு, அது எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஒருத்தங்க சூப்பராக இருக்குது சாப்பாடெலாம். அப்புறம் இடையில யாராவது ஒவ்வொருத்தவங்க நின்றுக்கிட்டு ஏதாவது காசு கேட்பாங்க. அவங்கள அவமரியாதை நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. கையில் கிடைக்கிறது ஒரு 10 ரூபாயா கொடுத்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் என்ன கட்டி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நீங்கள் யாராவது இங்கே வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், தொட்டிலாம் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய வேல்லாம் இருக்குது.